காந்தி கூட அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், காந்திக்கு அவன் சொல்கிறதான், நான் காந்தியை திட்டன்னு சொல்லிடக்கூடாது, அந்த புஸ்தகத்தில் உள்ளதை நான் அவங்களுக்கு சொல்கிறேன். அவள் காந்தியை பற்றி என்ன சொல்கிறான்னு கேட்டால், வெள்ளைக்காரன் எல்லா நாட்டை விட்டும் போய்கிட்டே இருந்தான். அங்கே இருந்து கொண்டு நிர்வாகம் பண்ணுறலாம் இனி சாத்தியப்படாது என்று ஒவ்வொரு நாடாக வெளியேறிக்கொண்டே இருந்தான். இந்த காந்தின்னு ஒருத்தர் பிறக்காட்டாலும் 1947 வெளியேறி தான் இருப்பான். அப்போ இலங்கைக்கு எந்த காந்தி இருந்தார்? இலங்கை தானே விடுதலை பெற்றுச்சு. நான் கேட்குறான். அப்போ பிரிட்டிஷ்காரன் பாதி உலகத்தை கையில் வச்சுருந்தான். சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம்னு சொல்லி பாதி உலகம் கையில் இருந்துச்சு. பாதியிலையும் போயிட்டான். இந்த காமன்வெல்த் நாடுகள்ங்கிறான்ல, அதெல்லாம் அவசியம் நாடுகள் தான். காமன்வெல்த் நாடுன்னு போட்டியெலாம் நடத்துகிறாங்கல்ல, வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக இருந்த நாடுகள், அது ஒரு பெருமையாக படுத்திருக்கிறாங்க. அப்போ காமன்வெல்த் நாடுன்னு பேரில் இருக்கிறாங்க பாருங்கள், இது எல்லாமே அவன் வச்சுருந்த நாடு தான். எவன் போராட்டம் பண்ணி எவன் புரட்சி பண்ணி அவன் போனால், நமக்கு ஏன்டா பிரிட்டனை மட்டும் பார்ப்போம்டா, நமக்கு முடியாது, இனிமேல் காலம் மாறி போச்சு, பழைய காலம் மாதிரி இல்லைன்னு சொல்லி ஓடுற ஒரு கண்டிஷனில் இருக்கும் பொழுது குருவி உட்கார பனம்பழம் எழுந்துச்சும்பாங்க பாருங்கள். ஒரு பனம்பழங்கிறது மண்டலம் பெருசாக இருக்கும். பனைமரத்து பனம்பழங்கிறாங்கல்ல, அது ஒரு சிட்டுக்குருவியை தள்ள முடியுமா? தள்ள முடியாது. ஆனால் அது கனிஞ்சி இப்போவா அப்போவான் இருக்குது. அப்போ போய் ஒரு சிட்டுக்குருவி உட்காந்துச்சு வைங்க, கீழே விழுவுது. நம்ம பார்த்தா என்ன தெரியும், இந்த சிட்டுக்குருவி ஒரு பனம்பழத்தை தள்ளிருச்சேன்னு நினைப்போம். இது உட்காரடன்னு விழுந்திருக்கும். இந்த குருவி போய் அதில் உட்காராட்டாலும் அது பழுத்து இப்போவா அப்போவான் இருக்குது. ஒரு செகண்ட் முன்ன பின்ன ஆகிருக்கும், அவ்வளோதானே தவிர இதுதான் ரோலுங்கிறான். அவன் ஆய்வு பண்ணி வரலாற்று நம்ம பக்தியில் பார்ப்போம். இந்தியாக்காரன் எப்படி பார்ப்பான், நம்ம இந்திய தேசத்தை அப்படி பார்ப்பான். ஒவ்வொரு மதத்துக்காரனும் அப்படி பக்தியில் பார்ப்பான். இவன் வரலாற்றில் பக்தியை வெளியே கழட்டி வச்சுட்டு, நான் ஒரு ஆய்வாளரை சொல்கிறேன், எல்லா நாடுக்கும் எப்படி சுதந்திரம் கிடைச்சி, எல்லா அரபு நாட்டை விட்டு அரபு நாட்டையெல்லாம் வந்தாலும் கையில் பிடிச்சி வச்சுருந்தான் வெள்ளைக்காரன். அங்கேருந்துலாம் எதுக்கு போனான்? துருக்கியை விட்டுலாம் ஏன் போனான்? எல்லா நாடுகளையும் விட்டு ஓடி போயிட்டானே. ஆப்கானிஸ்தானை விட்டுலாம் ஏன் போனான்? அப்போ உலகத்தையெல்லாம் கையில் வச்சுருந்து ஒரு நாள் ஓடிக்கிட்டு இருந்தான்ல, ஓடிக்கிட்டு இருக்கிறவன் இதை விட்டும் ஓடி போயிருப்பான். அப்போ இந்தியாவில் மட்டும் இந்த போராட்டத்துக்கு காரணம் காட்டினீங்கன்னா மற்ற நாட்டில் நடக்கவே இல்லையே, ஒன்றும் நடக்காமல் ஓடி போயிட்டானே. அப்போ இந்த காந்தி போன்ற ஒருவரோ நேதாஜி போன்ற ஒருவரோ வராவிட்டால் கூட இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தே இருக்கும். அவன் வச்சுக்கிற விரும்பவில்லை. அவன் நினச்சிருந்தான்னு சொன்னால் இவருக்கு பயந்துக்கிட்டு ஓடவும் தேவையும் இல்லை. வச்சிருக்க நினச்சிருந்தான்னு சொன்னால் நீங்கள் உண்ணாவிரதம் தான் அவனுக்கு என்ன இருந்து தொலைஞ்சிட்டு போகணும்னு விட்ருவான். என்ன உண்ணாவிரதம் பாதிக்குமா அவருக்கு? இவர் என்ன செஞ்சார் காந்தி? உண்ணாவிரதம் இருந்தால் சத்தியாகிரகம் இருந்தால் இருந்துட்டு போய் எனக்கு என்னன்றுவான்ல. ஓட்டு பொறுக்கி வாங்குகிற நாடாக இருந்தால், தேர்தலாக இருந்தால் மக்களுக்கு கருத்துக்கு மதிப்பளிக்கலாம். அவன் இன்னும் தொலைஞ்சு போனால் சீக்கிரம் நல்லது தான் நினைப்பான். இதுக்கு பயந்துட்டா ஓடனா நினைக்கிறீங்க? கிடையாது. இந்த போராட்டங்கள்லாம் ஜனநாயக நாட்டில் வேண்டாம் ஈடுபடும். சர்வாதிகாரிகளுக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்தீங்கன்னா அவன் அதை கண்டுக்கிறவே மாட்டான், தொலைஞ்சு போகடான்னு விட்டுருவான். நீங்கள் போனால் என்ன அலைஞ்சா என்ன? அப்போ இதனாலலாம் அவன் கேட்குறான். இதெல்லாம் நான் கேட்கல, இந்த வார்த்தைகள் வேண்டாம் என்னுடைய சொந்த வார்த்தைகளாக இருக்கலாம். கான்செப்ட் இதுதான், அந்த புஸ்தகத்தினுடைய கருத்து. இதனால் தான் நான் காந்தியை கூட சேர்க்கலைன்னு சொல்லி இப்படி அனலைஸ் பண்ணி முகமது நபியுடைய அளவுக்கு உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் அவர் அளவுக்கு தாக்கத்தை யாரும் ஏற்படுத்த கிடையாதுங்கிற அந்த புஸ்தகத்தில் என்ன செய்யலாம், எழுதி முடிக்கிறான். நீங்கள் அந்த புஸ்தகத்தெல்லாம் படிக்கலாம், வாங்கி படிங்க. அந்த த 100ங்கிற நூலை லைப்ரரிலாம் இருக்கும். நம்ம 100 பேர் நம்ம லைப்ரரியில் இருக்கா, இங்கே கூட நம்ம லைப்ரரியில் கூட வாங்கிக்கலாம். தமிழில் படிக்க விரும்புனீங்கன்னா வாங்கி படித்து கூட கொடுத்துக்கலாம்.